ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருக்கமாக இருந்தார். உடனே வானத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் கேட்டதாம். அல்லாஹ்வுடைய தூதர் வானத்தை தலையை உயர்த்தி பார்த்தாராம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் பார்த்தாராம். வானம் பிளந்ததாம். அந்த வானத்திலிருந்து ஒரு வானவர் இறங்கி வந்தாராம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வானவர் இதற்கு முன்னால் பூமியில் இறங்கியதே கிடையாது, உம்மிடத்தில் தான் முதலில் வருகிறார். இந்த வானவர் பூமியில் இதுமுறை இறங்கியதே கிடையாது, உம்மிடத்தில் தான் முதலில் இறங்கி வருகிறார். வந்து அந்த வானவர் சொல்லுகிறார், முஹம்மது நபி அவர்களே, உங்களுக்கு முன்னால் எந்த தூதருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு உங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், என்ன சிறப்பு தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், 7 வசனங்களை கொண்ட சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் பக்ரா என்கிற இந்த 2 அத்தியாயம் உங்களுடைய சமூகத்திற்கு முன்னால் எந்த சமூக மக்களுக்கும் அருளப்படாத 2 அத்தியாயம். இது அல்லாஹ்வுடைய பொக்கிஷம். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவில் நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனத்தை ஓதி நீங்கள் தூங்கினால் இரவு முழுக்க நின்று வணங்கிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவருடைய சிறப்பை சொல்வதற்கு, திருக்குர்ஆனின் மகத்துவத்தை சொல்வதற்கு அதுவரை இறங்காத ஒரு வானவர் அன்றைக்கு மட்டுமே இறங்கி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த செய்தியை சொல்லி திரும்ப வானலோகத்திற்கு சென்றார் என்றும் வானவர்களை குறித்து ஹதீஸிலே பார்க்கிறோம்.